வணக்கம். வைஜக் ஃப்ரம் ஜவாது வெட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது நடிகை சௌகார் ஜானகி, இன்னும் சரியாக சொல்லப்போனால் சவுகார் ஜானகி, அதான் சரியான ஒரு அழுத்தமான ஒரு பேராகும். சவுகார் சவுகார் அப்படின்னா தெலுங்குல பணக்காரன் அர்த்தம். அந்த மாதிரி தன்னுடைய புனைப்பெயரை தன்னுடைய பெயர்ல இதை புனையாக இணைத்து கொண்டார். அவருடைய பேர் ஜானகி, பழம்பெரும் நடிகை. ஆமா, ரொம்ப திறமையான ஒரு நடிகை. இன்னைக்கும் முக்கியமான ஒரு கேரக்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற அற்புதமான ஒரு நடிகை. இன்னைக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு. அன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு திறமையான ஒரு நடிகையாக மிளிர்ந்தவர் எங்க காலத்துல. அதையெல்லாம் அவரோட கல்யாணத்திற்கு பின்னால் நடிக்க வந்தவர் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். எல்லா நடிகைகளும் கல்யாணத்துக்கு முன்னால நடிப்பாங்க. அப்புறம் காதல் கத்திரிக்காய் அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்புறம் கல்யாணம் தன்னோட நடித்த நடிகர்கள் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்புறம் ஒத்து வராது. அப்புறம் டைவர்ஸ், அப்புறம் சில இது ஒத்து வரும், அப்படியே போயிடுவாங்க, டைவர்ஸ்னு போயிடுவாங்க. அப்புறம் தனிப்பட்டவர் நடிப்பாங்க. அப்புறம் ஒன்றும் ஒத்து வராது. இப்போ என்ன ஆச்சு? அப்புறம் எல்லாம் சீரியல்ல போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கல்யாணத்திற்கு பின்னால் நடிக்க வெற்றி பெற்ற மிக அற்புதமான ஒரு நடிகை அப்படின்னா ஒரு சௌகார் ஜானகி மட்டும்தான். ஆமா, இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னால் நடித்தும் கல்யாணத்திற்கு பின்னால் நடித்தும் ஒரு சில நடிகையை நடிகையா இருந்திருக்கிறாங்க. கதாநாயகியாவை நடிச்சு கரெக்டா தன்னுடைய நிலைப்பாடு வந்திருக்காங்க. ஆனால் கல்யாணத்திற்கு பின்னாலதான் என்ட்ரியே சௌகார் ஜானகியை பொறுத்த வரைக்கும். சௌகார் அப்படிம்பாங்க, ஆனா உண்மையிலே அவர் சவுக்கார் அப்படிங்கிற தெலுங்குல பணக்காரன் அப்படிங்கிறது அந்த படத்தை நடிச்சதுனால. அதாவது இவங்களுடைய அப்பா காகித மில் ஓனர். ஆமா, காகித மில்லு மிகப்பெரிய ஓனரா இருந்தவங்க. அதனால அப்பப்ப ஊர் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்படி வரக்கூடிய சமயத்துல அந்த சௌகார் ஜானகியுடைய பேரண்ட்ஸ் அப்பா அம்மா சென்னைக்கு வர்றாங்க. சென்னைக்கு வரக்கூடிய சமயத்தில் அப்புறம் டி நகர்ல தான் சாரதா வித்யாலயத்துல அவர் படிக்கிறார். யாரு? சௌகார் ஜானகி சாரதா வித்யாலயம் படிக்கிறார். நல்லபடியா படிச்சுட்டு இருக்க சமயத்துல இடையில குழந்தை நிகழ்வுகள் அப்படிங்கிற கான்செப்ட் ஏகப்பட்ட வானொலி நிகழ்வுகள் அங்க வருது. அந்த நம்ம சாரதா வித்யாலயம் இப்போ அந்த பள்ளிக்கூடம் இருக்கு டி நகர்ல. அடிக்கடி வரக்கூடிய சமயத்துல அதை கலந்து அப்பப்ப பல நாடகங்கள் மற்றபடி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய சமயத்துல இது பி.என். ரெட்டி அவங்க பாக்குறாங்க. பி.என். ரெட்டி மிகப்பெரிய அந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர். யார் அப்படின்னா நாகிரெட்டியினுடைய அண்ணன். இன்னைக்கு விஜயா மருத்துவமனை, விஜயா ப்ரொடக்ஷன்ஸ், விஜயான்னு இருக்கு பாத்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சொந்தக்கார் யாருன்னா நாகிரெட்டி. அவங்களுடைய அண்ணன் பி.என். ரெட்டி அவரு பாக்குறாரு. பார்த்த உடனே என்னப்பா இந்த மாதிரி பொண்ணு இந்த மாதிரி அப்பா அம்மாட்ட சொல்றாரு, வானொலியில இந்த மாதிரி நடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு பார்த்தேன், எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு தேவை, கதாநாயகிய தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல அவர் பி.என். ரெட்டி கார் அவங்க குணசுந்தரி கதா அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை தயார் பண்றாங்க. தயார் பண்ண கொடுத்து அதுல கட்டாயமா நடிக்கணுமா அப்படின்னு ஒப்பந்தம் பண்ண வரக்கூடிய சமயத்துல இது அவங்க பெற்றோர்களுக்கு பிடிக்கும். சௌகார் ஜானகி அந்த அம்மா அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த காலத்துல நடிக்க போறியா அப்படின்னா ஒரு கேவலமா தான் பார்ப்பாங்க, பெரிய உயர்வா பார்க்க வராது. இன்னைக்கு அப்படி இல்லை. உயர்வான இடத்துல இருந்து கூட நடிப்பதற்காக கீழறங்கி வரக்கூடிய பலவிதமான விஷயங்கள் அன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆமா, அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. உயர்வானவங்க தான் நடிப்பாங்க. ஆமா, அந்த அளவுக்கு இன்னைக்கு கீழே இறங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல கூட மிகப்பெரிய உயர்வான அந்த சினிமாவை தொட்டார்களா அப்படிங்கிற பல விதமா இருந்தாலுமே கூட இவருடைய கான்செப்ட்ல குணசுந்தரி கதா அப்படிங்கிற படம் நடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்துருது பி.என். ரெட்டிகார் மூலமா. உடனே பெற்றோர்கள் அதை தடை போட்டுறாங்க. ஏன்னா பலவிதமான ஒரு கருத்துக்கள், என்னடா அது இப்படி ஆயிடுச்சு, ஏன்னா மற்றபடி அதாவது நாளைக்கு பெண்ணாச்சு இல்லையா, அதனால வேறு விதமான ஒரு தவறான ஒரு இன்னைக்கு தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், அப்புறம் மீட்டுன்னு நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் அந்த காலத்துல சில விஷயங்கள் நடந்திருக்கும் போல இருக்கு. அதெல்லாம் மனசுல வச்சு என்ன பண்ணிருக்கிறாங்க, என் பொண்ணு நடிக்காதுங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஆமா நீங்க வேற ஆளை பாத்துங்க அப்படின்னு அவருக்கு மனசு தொங்கிடுது. பி.என். ரெட்டிக்கு அவர் வேற ஒரு நடிகையை போட்டு குணசுந்தரி கதாவை இது பண்ணிட்டு இருக்காரு. இப்படி பண்ணக்கூடிய சமயத்தை அவங்க டக்குன்னு தன்னுடைய சொந்தக்கார பையன் கிடைச்சிடறாரு. உடனே அவருக்கு கல்யாணம் பண்ணிடுறாங்க சௌகார் ஜானகி.
அப்புறம் அதை ஏத்துக்கிறாங்க சௌகார் ஜானகி, மனசு வந்து ஏன்னா பெற்றோர்களுடைய விஷயம் இல்லையா. 1000 தான் இருந்தாலும் நம்ம படிச்சு நம்மளை ஒரு மேலாக்கிய நம்ம பெற்றோர்களுக்கு மதிப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சௌகார் ஜானகி அந்த அம்மா டக்குன்னு அவங்க யாரை கல்யாணம் ஏத்துக்க சொல்றாங்களோ அவங்கள உடனே கல்யாணம் ஏத்துக்கிறாங்க. அப்புறம் வசிக்கிற சமயத்துல சென்னையில இருந்து அவர் வந்து தெலுங்குறதுனால விஜயவாடாக்கு போய் வாழக்கூடிய ஒரு சூழல். விஜயவாடாக்கு வாழ போறாங்க. அங்க வந்து சொற்பமான ஒரு பிழைப்பு தான் நடக்குது சௌகார் ஜானகி பிளஸ் வந்து ஃபேமிலிக்கு, அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு. பார்க்கக்கூடிய சமயத்துல யோசிக்கிறாங்க, என்னடா நம்ம இப்படி பிழைப்பா போயிட்டு இருக்கோம். அவங்க ஹஸ்பண்டோட யோசிக்கக்கூடிய சமயத்துல மீண்டும் வந்து சென்னைக்கே போயிடலாம் அப்படின்னு வரக்கூடிய சமயத்துல மீண்டும் வந்து சென்னைக்கே வந்துடுறாங்க. வரக்கூடிய சமயத்துல சௌகார் ஜானகிக்கு வந்து ஒரு மனசுக்குள்ள எண்ணம் வரும், என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு ஒரு நடிகை அப்படின்னு ஆகக்கூடிய சூழல் வந்துமே கூட பின்தங்கி கல்யாண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஈடுபட்டவுடனே அவர் தன்னுடைய மருந்து அப்படியே போயிடுறாரு. ஆனா ஹஸ்பண்டினுடைய ஒரு வியாபாரம் வந்து விஜயவாடாவில் வந்து பெருசா வரல. அப்ப ஊர் மாறக்கூடிய ஒரு சூழல் சப்ஜெக்ட்ல சென்னைக்கே மீண்டும் அப்பா அம்மா இருக்கிற ஊருக்கே வந்துடுறாங்க. வரக்கூடிய சமயத்துல அப்படியே தன்னுடைய வியாபாரம் குடும்பம் அப்படி பாட்டுக்கிற சமயத்துல டக்குன்னு சௌகார் ஜானகி அம்மா அவங்களுக்கு மீண்டும் ஒரு யோசனை வரும், என்னடா நமக்கு வந்து திறமை இருக்கிறதா சொன்னாங்க, PN ரெட்டிக்காரே வந்து வாய்ப்பு தரேன்னு சொன்னாங்க, அப்பா அம்மா வேணாட்டாங்க, கல்யாண வாழ்க்கைக்கு போயிட்டோம், ரைட்டு நம்ம மீண்டும் வந்து சினிமா வாழ்க்கை புகுந்தா என்ன அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு, ஏன்னா வந்து அவங்க கல்யாணம் பண்றப்பே வந்து ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் ஆனவங்க. அந்த காலத்துல வந்து 13-14 வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல். ஏன்னா அந்த காலத்துல பாலிய கல்யாணம் என்பது ரொம்ப பிரபல்யம். டக்குன்னு பார்ப்பாங்க, வயசுக்கு வந்தோடனே தாலியை கட்டி அந்த பொறுப்பை முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி சூழல்ல சௌகார் ஜானகி அம்மா கல்யாணம் பண்ணுவாங்க. இப்படி பார்க்கக்கூடிய சமயத்துல டக்குன்னு பார்த்தாங்க, கணவனுடைய ஒரு வேலை வாய்ப்பும் சுமாரா இருக்கக்கூடிய சமயத்துல தன்னுடைய பிழப்பு ஈக்குவல் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நடிக்கக்கூடிய சமயத்துல டக்குன்னு பாக்குறாங்க. பழையபடி PN ரெட்டிக்கார்ட்டே போறாங்க, இந்த மாதிரி நான் மீண்டும் வந்துட்டானுங்க, இந்த மாதிரி கல்யாணம் ஆகி மற்றபடி ஹஸ்பண்டோட தான் இருக்கிறேன், எங்களுடைய ஹஸ்பண்ட் சோ வியாபாரம் ஒரு டல்லா இருக்கக்கூடிய சமயத்துல நானும் நடிக்க விரும்புறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படி கேட்கக்கூடிய சமயத்துல அவர் அந்த நேரத்தில் ப்ரொடக்ஷன் படங்கள் இல்லாதனால குணசுந்தரி கதா வந்து கட்டாயி போச்சு. இருந்தாலும் அதான் அவருடைய ஃபர்ஸ்ட் படமா. அதனால பார்த்தோட தன்னுடைய தம்பியான நாகிரெட்டிட்ட ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புறாங்க. நாகிரெட்டிட்டு ரெக்கமெண்ட்லாம் சாதாரண கிடையாது. ஆமா, நாகிரெட்டிகாரெல்லாம் வந்து கை தொட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா தான் அமையக்கூடிய ஒரு சூழல். அவங்களாம் வச்சு எத்தனையோ பேர் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆமா, விஜயா மருத்துவமனை, மற்ற விஜயா ப்ரொடக்ஷன்ஸ், விஜயா கார்டன்ஸ், ஏகப்பட்டது, பல கோடி பல்லாயிரம் கோடி சொத்துக்களுக்கு அதிபதி தான் இன்னைக்கு நாகிரெட்டி ஐயா. அவங்க இறந்துட்டாங்க. ஆமா, 91 வயசுல 93 வயசுல இருந்தாங்க நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. அவங்கள்ட்ட PN ரெட்டி அனுப்புறா, என் தம்பிதாமா அவரு, நீங்க அவர்கிட்ட போங்க, அவர்கிட்ட போய் வந்து விஷயத்த சொல்லுங்க, கட்டாயமா வாய்ப்பு எடுப்பாங்கன்னா டக்குன்னு அந்த நேரத்துல நாகிரெட்டி ஐயா அவங்க வந்து சவுக்கார் அப்படிங்கிற ஒரு படம் NT ராமாராவ் வச்சு எடுத்துட்டு இருக்கிற சமயத்துல கதாநாயகி தேடுறாங்க. உடனே இந்த அம்மா சௌகார் ஜானகி போனோட டக்குன்னு கிளிக் பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்து PN ரெட்டி ரெக்கமெண்ட் பண்ணிட்டாரு, அண்ணங்காரர் ரெக்கமெண்ட் பண்ணோம்னா தம்பி ஏத்துக்கணும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பாசத்தின் வெளிப்பாடு. ரைட், ஓகே, தம்பி அண்ணன் சொன்னா கரெக்டா தான் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சவுக்கார் அப்படிங்கிற படம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து NT ராமாராவ் வந்து ஜோடியா போட்டுறாங்க. படம் பிச்சுக்கிட்டு போகுது, அருமையான தூக்கலான படமா போகுது, ஏகப்பட்ட பாராட்டுக்கள். அதனால வந்து பட வாய்ப்புகள் வந்து அவங்க நிறைய குமியுது. ஆமா, மாடர்ன் தியேட்டர்ஸ் சம்பந்தப்பட்ட வகையில் வளையாபதி அப்படிங்கிற படம், மற்ற ஏகப்பட்ட AVM ப்ரொடக்ஷன்ஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட படம் பிச்சு எடுக்கிறாங்க, மிகப்பெரிய டாப்ல வந்துடுறாங்க. அவங்க எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சௌகார் ஜானகி வந்துடுறாங்க. மற்றபடி பாக்யலட்சுமி, படிக்காத மாதிரி, பாலும் பழமும், சமீபத்தில் வெளியான தில்லு முள்ளு ரஜினிகாந்தோட சொல்லி ஏகப்பட்ட நல்ல பேர் கொடுக்குது. என்ன இருந்தாலுமே வந்து அவங்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சோகமான காட்சிகள் வந்து ரொம்ப அற்புதமா நடிப்பாங்க. இப்ப வரக்கூடிய படங்களோட 2 படம் நடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆமா, ஒரு செலக்ட் பண்ணி நடிப்பாங்க. எதுலையுமே கூட ஒரு சோகமான ஒரு நிகழ்வு, ஒரு நல்லா இருக்கக்கூடிய சமயத்துல டக்குன்னு ஒரு சோகமான ஒரு நிகழ்வு அப்படின்னா அவங்களுக்கு தான் கரெக்டா உட்காந்து சௌகார் ஜானகி. ஏன்னா அவங்களுடைய முகபாவம் அந்த மாதிரி. அதுக்காக வந்து சோகமான நிகழ்வுல அறிமுகமா சவுக்கார்லாம் வந்து அற்புதமான ஒரு படம், NT ராமராவ் நடிச்ச படங்கள். மற்றபடி காதல், வீரம், பாசம், காமெடி சொல்லி நிறையா உங்களுக்கு கலக்கிட்டாங்க சௌகார் ஜானகி அம்மா. இருந்தாலுமே கூட அந்த சோகம்ங்கிறது அதான் சினிமா. ஒரு
விஷயம் போயிட்டு இருக்க சமயத்தை எப்படிப்பட்ட வாய்ப்பு தருவாங்க. ஆனா அவங்களுக்கு எது அது எது அதிகமாக கிளிக் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதைத்தான் வந்து சினிமா கொடுப்பாங்க. அதான் அவங்களோட மிகப்பெரிய ஒரு மைனஸ். பிளஸ் அதான் ஏன்னா போட்ட காசு எடுக்கணும் இல்லையா? அதனால வந்து அவங்க சோகமான ஒரு நிகழ்வை பார்த்துட்டு டக்குன்னு ஒரு காமெடி வேஷம் கொடுக்கக்கூடிய சமயத்துல மக்கள் ஏற்றுக்கொள்வார்களோ, ஏன்னா அது சென்டிமெண்டான ஃபீல்டு, அதனால விட மாட்டாங்க. டக்குன்னு சோகமான ஒரு நிகழ்வு தான் சௌகர் ஜாலை கொடுத்தா அது ரொம்ப சரியான ஃபேமஸ் அவங்க. அதே நேரத்துல எம்ஜிஆர், சிவாஜி மற்ற ஜெமினி கணேசன் ஏகப்பட்ட நடிச்சிருக்காங்க. அதே நேரத்துல தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, தமிழ், கன்னடம் சொல்லிட்டு மொத்தம் 385 படங்கள் இது வரைக்கும் நடிச்சு முடிச்சிருக்காங்க. இன்னும் நடிச்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நாளைக்கே போய் சான்ஸ் கேட்டா கூட ஓகே கொடுப்பாங்க. அந்த மாதிரி அற்புதமான ஒரு விஷயம். எந்த ஒரு இதுல அவங்கள்ட்ட ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, எந்த ஒரு மொழியும் நடிச்சாலும் சரி டப்பிங் தான் வந்து ஃபேமஸ். அவங்க அடுத்தவங்களை டப்பிங் பண்ண விட மாட்டாங்க. எத்தனையோ நடிகர் இருக்கிறாங்க. முதல்ல ரஜினிகாந்த் கூட நடிச்சாங்க. அவருடைய குரலை பார்த்தீங்கன்னா டப்பிங் குரலா இருக்கும். ஒரே ஒரு சீன் அபூர்வ சகோதரில் வருவார், டப்பிங் குரல் தான் இருக்கும். ஆனா இவங்க அப்படி கிடையாது. எந்த மொழி படமாக இருந்தாலும் சரி தன்னுடைய குரல் தன்னை போலவே இருக்க வேண்டும். தன்னுடைய முகபாவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இருக்குன்னு சொல்லி போட்டு என்ன பண்ணுவாங்க, உடனே அந்த மொழியை கற்று, நல்லா பாருங்க, இதான் பெரிய விஷயம், அந்த மொழியை கற்று அதுக்கு என்ன எந்த இப்போ வந்து ஒரு இது கன்னடா நடிக்கிறான்னு வச்சுக்கலாம், உடனே வந்து நடிச்சு முடிச்சதுக்கு பின்னாடி கன்னடத்தை வந்து கத்துக்குவாங்களாம். கத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து டப்பிங் கன்னடத்தை மொழி இவங்களே பேசிடுவாங்க. அடுத்தவங்களை வாய்ப்பு தர மாட்டாங்கன்னா, இதை அடுத்தவங்களை பேச விட மாட்டாங்க. இவங்களே தனக்குத்தானே இவங்களே பேசி சப்ஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சொல்லலாம். தனக்குத்தானே டப்பிங் பேசிக்குவாங்க. தன்னுடைய குரலுக்கு தன்னுடைய வாய்ஸுக்கு தான் பேசணும் அப்படிங்கிற மிக பிடிவாதமா இருக்கக்கூடிய ஒரு நடிகையா இருந்தாங்க. ஆமா. அதே நேரத்துல கே பாலச்சந்திர சம்பந்தப்பட்ட வகையில் அவர் நாடகத்துல ஏகப்பட்ட நாடகம் நடிச்சிருக்காங்க. 350 நாடகம் நடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் காவிய தலைவி, மற்றபடி ரங்கராட்டினம் போன்ற படங்களை தயாரிச்சவங்க. அவங்க எத்தனையோ பேர் நடிகா இருந்தவங்க அப்புறம் ப்ரொடக்ஷன்ல இறங்குவாங்க இல்லையா? அது மாதிரி வந்து இவங்க சௌகார் ஜானகி அம்மா வந்து காவிய தலைவி, ரங்கராட்டினம் போன்ற படங்களை நடிச்சு, மற்றபடி கலைமாமணி விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது, ஆமா, ரொம்ப அற்புதமா ஏகப்பட்ட விஷயங்களை ஏகப்பட்ட விருதுகளை பெற்றவங்க. அதை இன்றைக்கு வரைக்கும் பணக்காரராக இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பகிரங்கமான ஒண்ணு. சவுகார் என்னைக்கு அந்த சவுகார் அப்படிங்கிற ஒரு படத்தை நடிச்ச சவுகார்ங்கிற பட்டம் வந்ததோ அதான ஒட்டி கொண்டாங்க. சவுகார் ஜானகி, அவருடைய பேர் ஜானகி, சவுகார் அப்படிங்கிற என்னைக்கு ஒட்டிக்கிட்டாங்களோ அன்னைக்கு ஏற்பட்ட அந்த பணக்கார அந்த ஒரு வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் அப்படியே பணக்காரராகவே சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது கூடுதல் தகவலான விஷயம். அதே நேரத்துல கல்யாணத்துக்கு பின் நம்ம சொல்ல பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு பின்னால் அவங்க நடிச்சவங்க. அவங்க அறிமுகமானப்ப 19 வயசு, அப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணமாகி இன்னொரு மனைவியான பிறகு, ஆமா, கதாநாயகியா நடிக்க அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து கல்யாணத்துக்கு முன்னால வாய்ப்பு வருது, அது வேணாம் அப்படின்றாங்க. கல்யாணத்துக்கு பின்னால வந்த வாய்ப்பின் அடிப்படையில மிகப்பெரிய நடிகையாக உயர்ந்து இன்னைக்கும் பணக்காரராகவும் நடிகையாகவே இருந்து கொண்டிருக்கிற ஒரே நடிகை. அதே நேரத்தில் எத்தனையோ பேர் பார்க்கணும் கல்யாணத்துக்கு பின்னால அவங்க கொஞ்சம் நடிச்சா போதும் உடனே டைவர்ஸ், விவாகரத்து அப்படின்னு போயிட்டு இருக்க பல நடிகைகளையும் பார்க்கணும், நடிகர்களையும் பார்க்கணும். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய குடும்பத்தோடு நல்லபடியாக பணக்காரத்தனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரே நடிகை அப்படின்னா கட்டாயமாக அது சவுகார் ஜானகி அப்படிங்கிறத சொல்ல முடியும். எந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்த சவுகார் அப்படிங்கிற படத்தை நடித்து சவுகார் அப்படிங்கிற அந்த பட்டத்தை தானாக வைத்துக் கொண்டார்களோ, ஜானகி என்பது என்னைக்கு சவுகார் ஜானகியாக மாறியதோ அன்னைக்கு பிடித்த அந்த பணத்தின் வெளிப்பாடு இன்னைக்கு வரைக்கும் பணக்காரராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மையிலேயே கூடுதலான ஒரு தகவல். மற்றபடி கல்யாணத்திற்கு பின்னால் நடிக்க ஆரம்பித்தவர் என்பது அதை விட கூடுதலான ஒரு தகவல். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.